தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய தலைவராக உருவெடுத்திருக்க வேண்டும் திரு வீரப்பன் அவர்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள் அவர் வன்னியர் என்கிற ஒரே காரணத்திற்காக பலரும் புறக்கணிக்கிறார்கள். அதன் வாயிலாக வன்னிய சமுதாயமும் சில பிற சமுதாயமும் ஒன்றிணைந்து அவருடைய நினைவு நாள்லையோ பிறந்த நாள்லையோ அவர்களுடைய அடையாளமாக ஒரு பேனரை வச்சு வழிபடுறாங்க. ஆனால் இதை பொறுத்து கொள்ளாத சில விஷமிகள் திருவண்ணாமலை மாவட்டம் நாகப்பாடி என்ற கிராமத்தில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வீரப்பனார் அவர்களுக்கு பேனர் வைக்கிறாங்க, வச்சு அவர் வழிபடுறாங்க தெய்வமா. இதை பொருத்தம் கொள்ள முடியாத ஒரு கயவன் என்ன பண்றான், கத்தியால அந்த பேனரை கிழிச்சிருக்கா. எந்த அளவுக்கு வன்மம் இருந்திருக்கும் அவனுக்குள்ள. நமக்கு ஒரு கேள்வி எழுது, நடிகர் ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் கடத்தினாரே, ஏன் வன்னிய சமுதாயத்துக்கு மட்டும் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியா? பல்வேறு அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாரு, ஏன் வன்னிய சமுதாயம் மட்டும் முன்னேறணும்னு சொல்லியா? கிடையாது. அவர் வாழ்ந்த இடத்தில், அவர் சுற்றி திறந்த இடத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய அத்துணை சமுதாயத்தினுடைய அரணாக இருந்தார், எல்லா சமுதாயத்திற்கும். அப்படியான ஒரு தலைவரின் புகைப்படம் அடங்கி இருக்கக்கூடிய பேனரை கத்திய வச்சு கிழிக்கிறானா எவ்வளவு கேடுகட்ட இழிபிறவியா இருப்பான். அவன் கிழிச்சதை மக்கள் பார்த்துட்டாங்க. பார்த்து கையங்களமா பிடிச்சி கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் பெரிதானதும் காவல்துறை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், கைது பண்றோம்னு சொல்லுது. எந்த அளவுக்கு ஒரு நகைப்புக்குரியதா இருக்குது. பேனரை கிழிக்கிறான், கத்தியை வச்சு கிழிக்கிறான், மக்கள் அவனை பிடிச்சி காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாதான் நடவடிக்கை எடுக்குது. எவ்வளவு பெரிய அவலத்தை இந்த சமூகம் தினம் தினமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்ன அந்த அந்த பேனரை கிழிக்கணும்னு அந்த நாய்க்கு இப்போ வந்துச்சுன்னு தெரியல. இருக்கு, எல்லாவற்றிற்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். எல்லோர் மத்தியிலும் வீரப்பன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவனாக வலம் வருவார்.